ஹாய்ங்க, இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி இந்த வெஜிடபிள் சாப்பரை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லணும் நான். ஏன்னா இது எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை. இது வந்து சந்தோஷ் வந்து அமேசானில் 350 சம்திங் அதில் எனக்கு வாங்கி கொடுத்தேன். அப்படிங்க வாங்கி கொடுக்கும்போது என்னமோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், கையிலேயே நான் சூப்பராக கட் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் பார்த்தா இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் இதை விடுறதே இல்லைங்க. இதில் எவ்வளோ வெங்காயம் இருந்து நீங்கள் போட்டு இப்படி 2 நிமிஷம் இப்படி இது பண்ணிங்கன்னா உடனே பொடி பொடியாக சாப் ஆகிருதுங்க. இந்த கிரேவிக்கு, இந்த போண்டா, வடை, இதுக்கெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முட்டைக்கோஸ்லாம் வாங்கினா கூட அது பொரியல் பண்ணுறதுக்கு 1 or 2 இதில் கட் பண்ணி போட்டு 2 கிலோ இழுத்தேன்னு வைங்க, அப்படியே ஈஸியாக அப்படியே பூத்துருவல் மாதிரி வந்துடும். எனக்கு உடனே தாளிச்சுட்ருவேன். இது வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் ரசம் தாளிச்சிட்டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம், பாயில்டு எக்குங்க, அப்புறம் முருங்கைப்பூ பொரியல். இந்த பூ வந்து சந்தையில் கிடச்சிது, அதனால் வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதுளம்பழம், பச்சைப்பயிறு கடையலுங்க. இது பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரசம், சுண்டைக்காய் வத்தலுங்க. இப்போது நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.